Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் வெரைட்டி தான். சௌச்சோ வச்சு எப்படி சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான். இதுக்கு இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் சௌச்சோவை எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நல்லா தோல் சீவிடுங்க. ஃபுல்லாக தோலெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். இதை நல்லா தோல் சீவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு இதை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கணும். பொடி பொடியாக சாப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது நல்லா சீக்கிரமாக வேகும், இல்லைனா வேகாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்களா, நான் கட் பண்ணுறத ஒரு வாட்டி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது சில சௌச்சோவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாகவே சீடு இருக்கும். அந்த சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இல்லை சௌச்சோ ரொம்ப எலசாக இருந்தது அப்படின்னா அதில் சீடு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம அப்படியே கட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதை நல்லா மெலிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெந்து வரும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போது ஒரு சாஸ்பேனை ஹீட் பண்ணிடலாம். அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை தாளித்து விட்டுறலாம். கூடவே உளுந்து, அதுக்கப்புறமா கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறமா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா செவந்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சௌச்சோவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈவனாக குக் ஆகி சூப்பராக கிடைக்கும். ஃப்ளேமை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சௌச்சோவெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடும். இது வதங்கிட்டே இருக்கும்போது இதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம், மசாலா பவுடர். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த பவுடர் இப்படி தான் இருக்கும். இதை இப்போ நம்ம ஏற்கனவே நல்லா வதங்கிட்டுருக்கு இல்லையா நம்மளோட சௌச்சோ, அது கூடயே ஆட் பண்ணிடுறோம். இதில் நம்ம பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். அதனால் சௌச்சோ ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறமா உடனேவே இதை ஆட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதோட ரா ஸ்மெல்லாம் அப்போ தான் கம்ப்ளீட்டாக சௌச்சோ வேகிறதுக்குள்ளார போகும். இப்போது ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்பப்போ மூடி வச்சு குக் பண்ணுங்கள். மூடி வச்சுருந்தாலும் அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஒரு 5 to 10 மினிட்ஸில் இதோட ரா ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சூப்பரான ஒரு சௌச்சோ பொரியல் ரெடி. ஏற்கனவே சௌச்சோவில் சட்னி எப்படி செய்யலாம், அதுக்கப்புறமேட்டு சௌச்சோ கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்ற ரெசிபி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக அதோட இதையும் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.